ராஜஸ்தான் சொன்னதுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பாலைவனம், கரெக்டா? ஸோ நம்ம எல்லாரையுமே இப்படி தான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ராஜஸ்தான் போக முடிவு இருக்கும் போதுமே பாலைவனம் தாங்க இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அங்கே பாலைவனத்தை தவிர நிறையவே இருக்கு. காடு இருக்கு, மலை இருக்கு, செழிப்பான கிராமம் இருக்கு, ஏன் ஏகப்பட்ட பேலஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த ஹாஃப் அன் அவர் வீடியோவில் நாம முழுசுமா பார்க்க போறோம். ஆமா, ஹெவன் ஃபுட் சேனல்லேயே இதற்கு வந்ததுலேயே இதுதான் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ எப்பவும் சொல்ற மாதிரி தான் டைமை ஃப்ரீ ஆக்கிக்கோங்க, கிளாரிட்டி ஹெச்டிக்கு மாற்றிக்கோங்க. அண்ட் இந்த ராஜஸ்தான் ட்ரிப்புக்கு எங்களோட வர்ச்சுவலாக போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களோட டிராவல் புக் சீரீஸில் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருந்த 16 வீடியோக்கும் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ராஜஸ்தான் 8 days ட்ரிப் தான் இந்த டிராவல் புக் சீரீஸோட 17வது வீடியோ. சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து ட்ரிப்பை தொடங்கினா கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஃபிளைட் ஜேர்னிக்கு அப்புறம் ஜோத்பூரை ரீச் பண்ணோம். ஜோத்பூரும் ராஜஸ்தானில் இருக்கிற ஒன் ஆஃப் தி முக்கியமான சிட்டி. இந்தியாவோட பெரிய மாநிலம் ராஜஸ்தான் அப்படிங்கிறதுனால இங்கே கேபிட்டல் சிட்டி மட்டும் இல்லாமல் நிறைய சிட்டிஸை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஜோத்பூர் ரீச் ஆனதும் கொஞ்சம் ராஜஸ்தானி ட்ரெடிஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கச்சோரியும் மிர்ச்சி வடாவும் சாப்பிட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆன ஜவாய் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி நோக்கி போக ரெடி ஆனோம். இந்த ஜவாய் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி கிட்டத்தட்ட ஜோத்பூர்ல இருந்து 130 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அண்ட் மக்களே, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற பச்சை பசேல தெரியுற எல்லா இடமுமே சத்தியமா ராஜஸ்தான் தான். இந்த ஜவாயில நாம தங்க போற இடத்தோட பேரு வராவல் லெப்போர்ட் கேம்ப். இந்த கேம்ப் சைட் காட்டுக்கு உள்ளவே அமைஞ்சிருக்கு. என்னதான் இந்த கேம்ப் சைட் காட்டுக்கு உள்ள அமைஞ்சிருந்தாலும் இங்க இருக்க அம்யூனிட்டிஸ்க்கு குறைய சொல்ல முடியாது. காட் ஸ்டைல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி காட்டேஜா கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள இருக்க அம்யூனிட்டிஸ், அவங்க கொடுத்துருக்க டாய்லெட்டரிஸ்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. ஸோ லஞ்சை ராஜஸ்தானி ஸ்டைல்ல முடிச்சுட்டு ஈவினிங் சஃபாரிக்கு ரெடி ஆனோம். இந்த ஓப்பன் ஜீப் சஃபாரியில் ஏறி நாம போனது லெப்பர்டை ஸ்பாட் பண்றதுக்காக. ஆரை தாண்டி சில ஊர்களை தாண்டி சின்ன சின்ன மலையை தாண்டி நாம ஒரு வழியா இந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். என்னதான் இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னா கூட இந்த ஃபாரஸ்டுக்கு உள்ளேயே கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அதுவும் இந்த விலங்குகளோட சேர்ந்த மாதிரியே. இந்த இடத்துல ஈவினிங் டைம்ல லெப்பர்டை கண்டிப்பா பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ எங்களை மாதிரியே நிறைய பேர் இதே மாதிரி சஃபாரியில வந்திருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி லெப்பர்டையும் பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, எங்க கூட வந்திருந்த சில ஆர்வ கோளாறுகள் என்ன பண்ணாங்கன்னா, இங்க இருந்து கத்தி கூப்பாட போட்டு அந்த லெப்பர்டோட அட்டென்ஷனை கேதர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த லெப்பர்ட் எங்களை பார்த்த உடனே உள்ள போயிருச்சு. இங்க மட்டும் இல்ல, நீங்க எந்த மாதிரியான வனவிலங்கை ஸ்பாட் பண்ண போனாலும் தயவு செஞ்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் பண்ணாதீங்க. அது எந்த ஹேபிடேட்ல இருக்கோ, என்ன கண்டிஷன்ல இருக்கோ அதே மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு நீங்க திரும்பி வந்துருங்க. ஸோ நாங்க திரும்பி எங்களோட கேம்புக்கு வரும்போது எங்களுக்காகவே சுட சுட ராஜஸ்தானி ஸ்டைல்ல டின்னர் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டின்னரை முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். ஏன்னா காலையில ரொம்பவே முக்கியமான இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அது எங்கன்னா நம்மளோட சுப்பிரமணிய பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். சுப்பிரமணியம் ரொம்ப யோசிச்சுக்காதீங்க, நம்ம லியோ படத்தில் வந்தார்ல சுப்பிரமணி, அதாங்க ஹைனா. அந்த ஹைனாவை ஸ்பாட் பண்றதுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் நாங்கள் ஈஸியாகவே அந்த ஹைனாவை பார்க்க முடிஞ்சது. அண்ட் நாங்கள் பார்த்தது ரொம்பவே ரேரான ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ். அந்த ஹைனாஸை பார்த்து முடிச்சுட்டு ஜவாய் டேமை ஒரு ரவுண்ட் வச்சுட்டு இருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோரருக்கு தண்ணியை பார்த்ததும் இங்கே குளிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ குளிக்கலாமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அதை கேட்டாரு. அப்போதான் அவர் கை நீட்டி தூரத்தில் இருக்கு பாருங்க, அதை பார்த்துட்டு தைரியம் இருந்தால் குளிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா முதல்ல. ஸோ இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத இடத்துலையோ அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் உங்க கூட இல்லாதப்பவும் இந்த மாதிரியான நீர்நிலைகளை குளிக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா என்ன ஒன்னாலும் அந்த இடத்துல இருக்கலாம். இப்படி ட்ரோன் ஷாட்லாம் விட்டு க்ளோஸ் அப்ல முதல்ல பார்த்த அப்புறம் கூட குளிக்க மாட்டேன்னு சொல்லல நம்ம எக்ஸ்ப்ளோரர். ஸோ அதனால அவங்க பரவாயில்ல போய் தொலைன்னு சொல்லிட்டு தூரத்துல டேம் பக்கத்துல சேஃபான ஒரு இடத்த கொண்டு போய் விட்டாங்க. அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோரர் ஜாலியா குளிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டோம். திரும்ப நம்ம கேம்ப் சைட்டுக்கே வந்துட்டு சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிட்டு நம்ம அடுத்துதான் போனது ரொம்பவே முக்கியமான ஜெயின் டெம்பிள். அதோட பேரு ரணக்பூர் ஜெயின் டெம்பிள். ஜெயினிசம தமிழ்ல சமண மதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சமணர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இப்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சவுகாப்பேட்ல மட்டும்தான் குறிப்பிட்ட அளவுல சமணர்கள் இருக்காங்க. இந்த கோயிலை ஜெயின தீர்த்தங்கரர்கள்ல முதலாவதான ரிஷபதேவருக்காக கட்டியிருக்காங்க. அண்ட் இவரோட பையன் பேரு தான் பாகுபலி.
தன்னோட கூட பிறந்த 99 சகோதரர்களை ஜெயிச்சதுனாலதான் இவருக்கு பாகுபலி அப்படிங்கிற இந்த பட்டமே வந்திருக்கு. அண்ட் இவரை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சரவணம்பெலகோவில் இருக்கிற நிர்வாண சிலை இவரோடது தான். இந்த கோவில்ல இருந்து கிளம்புன நாம அடுத்ததா போனது தி கிரேட் வால் ஆஃப் இந்தியா. யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல ஒன்னா இருக்கிற, அதாவது இந்தியாவின் கிரேட் வால்னு அழைக்கப்படுற கும்பல்கர் ஃபோர்ட்டுக்கு தான் நாம போயிருந்தோம். இந்த ஃபோர்ட் உதய்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட 84 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அண்ட் இதை 15வது நூற்றாண்டுல ராணா கும்பா அப்படிங்கிறவர் ஆரவல்லி மலைத்தொடர்ல கிட்டத்தட்ட 3600 அடி உயரத்துல கட்டியிருக்காரு. இந்த ஃபோர்ட்டை ஏன் கிரேட் வால் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதோட மதில் சுவரோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர். அண்ட் இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கோயில்கள் அமைஞ்சிருக்கு. ஒரே நாள்ல இந்த மொத்த ஃபோர்ட்டையுமே சுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ நீங்க போற டைம்ல முக்கியமான இடங்களை மட்டும் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க தயவு செஞ்சு இவங்க போட்டுக்க மாதிரி எந்த விதமான குப்பையும் இந்த மாதிரி வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட இடத்துல போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க வெளிநாட்டவங்க முன்னாடி. கும்பல்கர் ஃபோர்ட்ல இருந்து கிளம்பின நாம 84 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உதய்பூர்ல இருந்த இந்த ஜானக் விலாஸ்ல தான் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்டே வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா இது பேலஸ்ல ஒரு பகுதியா இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்த இன்டீரியர்ல இருந்து அங்க இருந்த பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே அவ்வளோ ராயல் லுக்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாம முதல்ல போன இடத்தோட பேரு சிட்டி பேலஸ், அதாவது மேவர் பேலஸ். இந்த மேவர் பேலஸ் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி லக்ஸூரியஸான பேலஸ்ல ஒண்ணு. இந்த பேலஸ மகாராணா உதய் சிங் 2 அப்படிங்கிறவரு 1552ல கட்டியிருக்காரு. இந்த பேலஸ கட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜ்புட்டோட கேபிட்டலா இருந்த சித்தூரை மாத்தி இவர் உதய்பூருக்கு கொண்டு வராரு. ஸோ அதுக்காக அவரோட புதிய தலைநகரத்துல கட்டப்பட்ட பேலஸ் தான் இது. இந்த பேலஸ்ல இப்ப இருக்கிற ராஜா ராணிக்கெல்லாம் அப்பப்ப வந்து போயிட்டு இருக்கனால உங்களால வாய்ப்பு இருந்தா எங்களை மாதிரி இந்த ராஜ பரிவாரங்களையும் பார்க்க முடியும். ஸோ இந்த பேலஸ் கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையானது அப்படிங்கறனால அந்த 500 வருஷத்துல இந்த பேலஸை ஆண்ட எல்லா ராஜாக்கள், அதாவது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்தவங்க எல்லாரோட போட்டோவும் சரி பெயிண்டிங்கும் சரி எல்லாத்தையுமே இங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம அவங்க யூஸ் பண்ண ஆர்மரியில இருந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ், ஹவுஸ் ஹோல்ட் பொருள்ல இருந்து எல்லாத்தையுமே இங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களால அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இந்த மொத்த பேலஸும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த வியூ எங்களுக்கு கிடைச்சது. அங்க தெரியிற லேக்கோட பேரு தான் பிக்கோலா லேக். அந்த லேக்குக்கு நடுவுல ஒரு பேலஸ் தெரியுதுங்களா, அது பேலஸ் கிடையாது, அது ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலை தாஜ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பட் அந்த ஹோட்டலை நீங்க எட்டி பார்க்கறதுக்கே காசு தரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல இருந்து ரூம் சார்ஜஸ் எல்லாம் பார்த்து நாங்களே மறந்துட்டோம். ஸோ நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த காசு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தாராளமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது இல்லாம இந்த ஃபோர்ட்ல ஒரு கிறிஸ்டல் கேலரியுமே லொக்கேட் ஆயிருக்கு. அது என்னன்னா, அந்த இடத்துல இருக்க எல்லா பொருட்களும் தட்டுமுட்டு சாமான்ல இருந்து டாய்லெட்ரிஸ் வரைக்கும் எல்லாமே கிறிஸ்டலாலேயே செஞ்ச ஒரு கேலரி இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி போட்டோகிராஃபி ப்ரோஹிபிட்டட், அதனால எங்களால் போட்டோல அதை காட்ட முடியல. அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே மனக் மஹால்னு ஒன்று இருந்தது. அது ஃபுல்லாவே இவங்க யூஸ் பண்ண ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸை முழுக்க சில பெயிண்டிங்ஸோட சேர்த்து ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபோர்ட்டை முழுசுமா சுத்தி பார்க்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 to 3 மணி நேரம் தேவைப்படும். ஸோ நாங்கள் இங்கேருந்து அடுத்ததாக போன இடத்தோட பேர் கார்னி மாதா டெம்பிள். இந்த இடத்துக்கு நீங்கள் நடந்தோ இல்லை கேபிள் கார் மூலமோ போக முடியும். நாங்கள் கேபிள் காரில் போகலான்னு யோசித்தோம். ஸோ அதனால் என்ட்ரி ஃபீ பே பண்ணி டிக்கெட்லாம் வாங்கிட்டோம். கூட்டமாக இருந்ததுனால அந்த டைமில் பக்கத்தில் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டட் ரியாலிட்டி மியூசியம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலான்னு பார்த்தோம். ஸோ இந்த மியூசியமை முழுசுமாக சுற்றி பார்த்துட்டு வந்தப்புறமும் கூட்டம் குறையல. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்ததாக போனது சஜன்கார் மான்சூன் பேலஸ்க்கு. இந்த பேலஸை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் நீங்கள் ரோடு வழியாகவே டிராவல் பண்ணணும். அண்ட் இந்த ஏரியல் ஷாட்ல, அதாவது ட்ரோன் ஷாட்ல இந்த மிஸ்ட் கவரோட இந்த பேலஸை பார்க்கறதுக்கு வேற லெவல் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ஹாரி பாட்டர்ல வர ஹாக்வர்ட்ஸ் மாதிரி எங்களுக்கு காட்சி அளிச்சது. சிட்டி பேலஸ் மாதிரியே இந்த பேலஸ்லயும் ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸும் அண்ட் இவங்க யூஸ் பண்ண பொருட்களையும் நிறையவே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பேலஸோட ஹைலைட்டே இங்க இருந்து இந்த மொத்த உதய்பூர் வியூவையும் பார்க்கறது தான். இந்த இடத்துல அந்த மேகம் உங்களை பாஸ் பண்ணி போறதெல்லாம் ஃபீல் பண்றதுக்கே அவ்வளோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இந்த மான்சூன் பேலஸ் இருந்து கிளம்பின நாம அடுத்ததா போன இடத்தோட பேரு ஷில்ப்கிராம்.
இது எப்படிப்பட்ட இடம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஈசிஆர்ல இருக்க தட்சன் சித்ரா மாதிரியான இடம் தான் இது. ராஜஸ்தானோட கல்ச்சரையும் ஆர்ட்டையும் அவங்களோட ஆர்கிடெக்சரையும் ஷோகேஸ் பண்ற மாதிரியான இடம் தான் இது. இங்கவே நிறைய பேர் லைவாவுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ட்ரெடிஷ்னல் மியூசிக், பொம்மலாட்டம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். ராஜஸ்தான்ல இருக்க மக்கள் எந்த மாதிரியான வீடுல வாழ்வாங்க, எந்த மாதிரியான விஷயம்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பாத்தீங்கன்னாவே உங்களால ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது இல்லாம நிறைய கைவினை பொருட்களையும் இங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு மெமரபிளியா மாதிரி இதையும் நீங்க வாங்கிட்டு போகலாம். ஷில்ப் கிராம முழுசுமா சுத்தி பார்த்த நாம லஞ்சுக்காக இந்த ஹோட்டலுக்கு தான் வந்துருந்தோம். அண்ட் இங்க ஒரு டாப் வியூ, அதாவது மேல இருந்து இந்த வியூ மொத்தத்தையும் பாக்குற மாதிரியும் ஒரு சீட்டை பிடிச்சி லஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போன இடத்தோட பேரு பகோர் கி ஹவேலி மியூசியம். இந்த மியூசியம்லயும் நீங்க மற்ற மியூசியம் எல்லாம் பாக்குற மாதிரி பழங்காலத்து பொருட்கள் தான் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்க இருக்கிற மெயின் ஹைலைட்டே இங்க இருக்கிற ஃபயர் டான்ஸ் தான். கிட்டத்தட்ட 2 to 3 hours இந்த ஃபயர் டான்ஸை லைவாக உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த டான்ஸை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு நைட் பஸ்ஸுக்கு டைம் ஆகிட்டதுனால நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். அண்ட் இதோட எங்களோட Day 3யும் ஓவர். நைட்டு உதய்பூர்ல இருந்து பஸ் ஏறினா கிட்டத்தட்ட 10 hour டிராவல் பண்ணி, அதாவது 500 கிலோமீட்டர் கடந்து காலையில் ஜெய்சல்மர் ரீச் ஆகிட்டோம். இத்தனை நாள் ராஜஸ்தானுக்கு அப்புறம் இப்போதான் எங்களால் ஓரளவுக்கான ட்ரைலான்ஸையே ராஜஸ்தானில் பார்க்க முடிஞ்சது. இந்த ஜெய்சல்மரோட மெயின் அட்ராக்ஷன் இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட் தான். மற்ற இடம் மாதிரி இந்த ஃபோர்ட்டுக்கு தனியா நம்ம உள்ள போகணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா இந்த ஃபோர்ட்டுக்குள்ளதான் இந்த ஜெய்சல்மர் ஊரே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே 5000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி அந்த ஃபோர்ட்டுக்குள்ள இருந்த ஒரு கஃபே, அதாவது டெசர்ட் பாய்ஸ் கஃபேன்ற இடத்துல தான் நாமளும் அன்னைக்கு ஸ்டே பண்ணிருந்தோம். ஸோ காலையிலேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த பிரெட் ஆம்லெட், ஜிலேபி, கச்சோரிலாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபோர்ட்டை சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இந்த ஃபோர்ட்டுக்குள்ள நாம முதல்ல போன இடத்தோட பேரு பர்ஷிவநாத் டெம்பிள். இந்த ஃபோர்ட்டுக்குள்ள இருக்கிற 7 ஜெயின் டெம்பிள்ல இந்த பர்ஷிவநாத் டெம்பிள் தான் ரொம்ப ரொம்ப பழசு. 12ஆம் நூற்றாண்டுல கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயிலை 17வது நூற்றாண்டுல தான் கட்டி முடிச்சிருக்காங்க. அழகுல கம்பேர் பண்ணணும்னா நம்ம முன்னாடி பார்த்த ரணக்பூர் ஜெயின் டெம்பிளுக்கு இது எந்த விதத்திலுமே குறைஞ்சது கிடையாது. ஏன்னா இந்த கோயில இருக்கிற கலை நுணுக்கத்தை நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். செதிலா செதுக்குனது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ப்ரிசைஸா இங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களையும் தூண்களையும் இவங்க செதுக்கியிருக்காங்க. இந்த கோயில இருந்து வெளியே வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது தான் நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சோம். என்ன அப்படின்னா, இந்த கோட்டைக்குள்ள வசிக்கிற இந்த 5000 குடும்பங்களும் முழுக்க முழுக்க டூரிசம் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு இந்த மாதிரி கைவினை பொருட்களையும் இல்ல ஆர்டிஃபேக்ட்ஸ் மாதிரியான விஷயங்களையும் விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க இருக்கிற வீட்டை ரெண்டலுக்கு டூரிஸ்ட்க்கு வித்து தான் சம்பாதிக்கிறாங்க. நம்ம கூட வந்திருந்த கைட் அந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ள தான் நம்மளை கூட்டு போனாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு மினி மியூசியம் ஸ்ட்ரக்சருமே அவங்க வச்சிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். அண்ட் இங்கே நீங்கள் பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயத்தை மெயின்டைன் பண்ணதுனால ஸோ நீங்கள் அந்த காலத்திலேயே இங்கே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ராஜஸ்தானோட பாரம்பரியமான விஷயங்கள் நிறையத்தையுமே இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. லைக் எந்தெந்த மாதிரிலாம் இவங்க டர்பன்ஸ் கட்டுவாங்க, அது இல்லாமல் முன்னாடி ராஜ்புட் டைமில் இவங்க என்னென்ன மாதிரி காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க, நோட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வெளியே வந்துட்டு இந்த ஃபோர்ட்டோட ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இந்த முழு சிட்டியுமே இங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு திரும்ப நாம இந்த ஃபோர்ட்டையே சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபோர்ட் முழுக்கவே இங்கே இருந்தவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாங்க, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க என்னென்ன மாதிரியான பல்லக்கிலலாம் போயிருந்தாங்களோ, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வந்து எல்லாரும் யூஸ் பண்ண பல்லக்கிலேருந்து எல்லாத்தையுமே இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கோட்டை தன்னோட 850வது வருஷத்தை கடந்த 2005ஆம் ஆண்டில் தான் செலிப்ரேட் பண்ணிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோட்டையோட வயசு 870. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே தனியாக ஒரு ஆர்மரி மியூசியமும் வச்சுருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த 800 வருஷத்தில் எந்த மாதிரிலாம் இவங்க யூஸ் பண்ண அந்த ஆர்மரியான பொருட்கள் மாறி இருக்குன்றது உங்களுக்கு இந்த இடத்துலயே தெளிவா தெரியும். இந்த ஃபோர்ட்ல நாங்க பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ரொம்பவே அழகான விஷயம் என்னன்னா, இந்த மொத்த ஃபோர்ட்டையுமே கல்லாலேயே ஒரு மினியேச்சரா பண்ணியிருந்தாங்க. அது எப்படி யார் மெனக்கெட்டு இவ்வளவு சூப்பரா பண்ணாங்கன்னு சத்தியமா தெரியல. பட் அது வேற லெவல்ல இருந்தது. உள்ளுக்குள்ள சுத்தி பார்த்தது மட்டும் இல்லாம ட்ரோன் ஷாட்லயும் இந்த ஃபோர்ட்டை முழுசுமா சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு பைக்கை ரெண்டல் எடுத்தோம். எதுக்குன்னா இந்த டெசர்ட்டை சுத்தி பார்க்கறதுக்கு. ஆஸ் யூஷுவல் நல்ல ரோடு இருந்தாலும் ஆஃப் ரோட்ல இந்த இடம் எப்படிதான் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன பாதையில எங்களுக்கு கண்ண தெரிஞ்ச பாதை வழி எல்லாமே இந்த பைக்கை விட்டு கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு திரும்ப பழைய ரோடுக்கே வந்துட்டு நம்ம அடுத்ததான் போக வேண்டிய
பாரம்பரியமான ஒரு டென் கேம்புக்கு வந்தோம். இங்க அவங்க நமக்கு கொடுத்த வெல்கமே வேற லெவல்ல இருந்தது. அது இல்லாம ஸ்நாக்ஸ் மாதிரி, அதாவது பக்கோடா மாதிரி வச்சுலாம் ஸ்நாக்ஸா கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு டெசர்ட்க்கு நடுவுல சுத்தி கேம்ப் அமைச்சு நடுவுல இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாம உட்காந்து பார்க்கறதுக்குலாம் வேற லெவல்ல இருந்தது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணி முடிச்சதும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கூட தாராளமா நீங்க டான்ஸும் பண்ணலாம். ஸோ நாங்கள் நைட்டு ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி ஃபுட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டேவை முடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே எழுந்து இந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். பட் சன்ரைஸ் பார்த்து முடிச்ச அப்புறம் தான் நம்ம கிட்ட இந்த ஏடிவியை கொடுத்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பாலைவனத்தை பார்க்கறதுனால, அதுவும் ஏடிவி நம்ம கையில் இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடிச்சு பிடிச்சி வேற லெவலில் ஓட்டுறோம்னு நினச்சி கிறுக்கு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். நீங்கள் என்னப்பா வண்டி ஓட்டுறீங்க, வண்டியை ஓர விட்டு நம்ம வண்டியில் ஏறிங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு ஜீப்பை நம்மளை ஏற்றிட்டு அடிச்சு அறுப்பு வரைக்கும் ஒரு 888 லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு ஜீப் ட்ரிப் அமைச்சது அது. அந்த ஜீப்பில் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், இங்கேருந்து பாகிஸ்தான் வெறும் 35 கிலோமீட்டர் தானே. அதுக்கப்புறம் எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேமல் ரைடையும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணாங்க. கேமல் ரைடுக்கு 100 ரூபா 150 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு என்னதான் இது ஒரு அனிமல் குரூயல்னு தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்கே இருக்க மக்களுக்கு இதுதான் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. இங்கேருந்து கிளம்பி வண்டியை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக திரும்ப ஜெய்சல்மருக்கே வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த இடத்த பார்த்தோம். இந்த இடத்தோட பேர் படாபாக். படாபாக்னா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, இது ஒரு கல்லறை. பட் இது முழுக்க முழுக்க ராயல் ஃபேமிலிஸ்க்கான கல்லறை. 16ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்த ஆண்ட ராஜா இங்கே ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அது பக்கத்துலேயே ஒரு பார்க்கையும் ரெடி பண்ணார். அந்த பார்க்கு தான் இப்போ இந்த சிமெண்ட்ரியா மாறி இருக்கு. பைக்கை ஜெய்சல்மர்லேயே விட்டுட்டு நாம இப்போ ஜீப் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஜீப் எடுத்துக்கிட்டு முதல்ல போன இடத்தோட பேரு ஹாண்டட் வில்லேஜ். இந்த இடத்த குல்தாரான்னு சொல்றாங்க. அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான பெயர் கோஸ்ட் வில்லேஜ். இந்த கிராமத்துல 13ஆவது நூற்றாண்டிலிருந்து பரிவால் பிராமின்ஸ் ஒரு இனக்குழுவினர் வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல எல்லாருமே இந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த இடத்த முழுசுமா விட்டுட்டு எல்லாரும் போனதுக்கு என்ன காரணம்னு தெளிவா தெரியல. பட் பெரும்பாலானவங்க சொல்ற காரணம் என்னன்னா டிராட், அதாவது தண்ணி பற்றாக்குறையினால இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு மாறிட்டதா சொல்லப்படுது. அண்ட் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்க இந்த இடத்துல ஒரு வேற லெவல்ல சூப்பரா மெயின்டைன் பண்ண தூய்மையான ஒரு குளத்தை நமக்கு காட்டினாங்க. இந்த ஏரியால இது ஒரு முக்கியமான குடிநீர் ஆதாரமா விளங்குது. இங்க இருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போற வழியில தான் டிரைவர் அண்ணா இங்க ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அந்த கிராமத்தையும் விசிட் பண்ணான்னு தான் போயிருந்தோம். அந்த கிராமத்தை பார்த்த அப்புறம் தான் நாம எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்றதே நமக்கு தெரிய வந்தது. ஏன்னா நீங்க பாக்குற இந்த குட்டி குட்டி செவுர் கொண்ட இடங்கள் தான் இங்க இருக்கிற மக்கள் வாழற வீடு. இந்த இடத்துல அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. அவ்வளோ ஏழ்மையான கிராமம் அது. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த இடத்துக்கு ப்ராப்பரான ரோடே கிடையாது. அப்படிங்கறதால இந்த மாதிரி ஜீப்ஸ் வரும்போது தான் இங்க இருக்கிற மக்கள் இங்க இருந்து வெளியே போறதோ வரதோ பண்ணுவாங்க. அண்ட் இங்க இருக்கிற மக்களோட முக்கியமான தொழிலே ஆடு மேய்க்கிறதும் பக்கத்துல இருக்க காடுல போயிட்டு வேலை செய்யறதும் தான். இங்க வரும்போதே இங்க நிறைய குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். இந்த வீடியோல ராஜஸ்தானை நம்ம ரொம்ப ஃபாஸ்டா கவர் போட்டு நினைச்சீங்கன்னா கவலையப்படாதீங்க. நாங்க ஆல்ரெடி டே வைஸ் தனித்தனியா ராஜஸ்தான் வீடியோ போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த கிராமத்துல இருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் வந்ததும் நம்ம ஜீப்பை விட்டுட்டு வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல இந்த டெசர்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சோம். அதுதான் இந்த கேமல் சஃபாரி. இந்த கேமல் சஃபாரி வழியாகவே நான் இந்த பாலைவனத்தை ரீச் பண்ணிட்டோம். அங்கே போனதும் நாங்கள் கொண்டு வந்திருந்த இந்த போர்ட்டபிள் டென்ட்டை போட்டு சில் பண்ண நினச்சோம். பட் அந்த நேரத்தில் அடித்த காற்று எங்களை அந்த டென்ட்டை சரியாக போடவே விடலை. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி காற்றடிக்கிற சைடை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் டென்ட் அமைச்சு செட் பண்ணி நாங்கள் ஜாலியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் எங்கள் ஸ்நாக்ஸ்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. லைக் வாழைப்பழம் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருந்தாங்க. அப்படி ஈவினிங்க்கு டீ பக்கோடா அப்பளம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சது. ஸோ அதுக்குள்ளேயே அவங்க நைட்டு டின்னரையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி ரைஸ் சப்ஜிலாம் தான் சரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ரேரான பட் அற்புதமான விஷயம் ஒன்று நடந்தது. அது என்னன்னா, பாலைவனத்துக்கு நடுவில் மழை, அதுவும் சாதாரண தூரெல்லாம் இல்லைங்க, சரியான மழை. ஒரு ½ அன் அவர் ரொம்ப சூப்பராகவே நல்லா மழை பெஞ்சது. பட் எங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது என்னன்னா, ஒரு பாலைவனத்தில் மழை பெய்யும், அதுவும் இப்படி பெய்யுன்றதே எங்களுக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஸோ ஒரு வழியாக மழைலாம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட ஆரம்பித்தோம். என்னடா அவங்க இருட்டவே இல்லை, நைட்டு கூட அவளை அதுக்குள்ளே டின்னர் சாப்பிடன்னு கேட்காதீங்க. இது வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கிறதுனால சன் செட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப ஜீப் எடுத்துட்டு நம்ம ஜெய்சல்மருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஜெய்சல்மர்லையுமே சரியான மழை. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு நைட்டு நம்ம ட்ரெயின் ஏறணும். எதுக்குன்னா காலையில் ஜோத்பூர் ரீச் பண்ணுறதுக்கு. காலையில் ஜோத்பூர் ரீச் பண்ணதும் இந்த ஜீப்பில் நம்ம ஏறி முதல்ல சிட்டிக்குள்ளே நம்மளை ட்ராப் பண்ண இடத்தோட பேர் கந்தகார் கிளாக் டவர். அங்கேருந்து நடந்து போய் நாம் ஸ்டே பண்ண ஹோம் ஸ்டேவோட பேர் ஆரா ஹோம் ஸ்டே. இதுவுமே ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஹோம் ஸ்டே தான். ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப டீசெண்டாகவும் இருந்தது. ஸோ அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாம் முதல்ல ஜோத்பூரில் சுற்றி பார்க்க போன இடத்தோட பேர் உமைத் பவான் பேலஸ். ராஜஸ்தான்ல இருக்க பேலஸ்களிலேயே இதுதான் ரொம்ப புதுசுன்னு சொல்லலாம். ஏன்னா இதை 1943 தான் கட்டியே முடிச்சிருக்காங்க. இந்த பேலஸை கட்டினவரோட பேரு மகாராஜா உமைத் சிங். அண்ட் இதுதான் உலகத்துல ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிரைவேட் பேலஸ்னு சொல்லலாம். இந்த பேலஸ்லயுமே இந்த பேலஸை ஆண்ட ராஜாக்களும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, இப்ப இருந்தவங்க எல்லாரோட போட்டோஸும், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே எங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வச்சுருந்த கிளாக்ஸ் தான். இந்த கிளாஸ்க்கெல்லாம் டைம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவு சந்தேகத்தை கொண்டு வர மாதிரி வேற வேற மாடலில் டிசைனாக இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் இது இல்லாமல் இவங்க யூஸ் பண்ண சில ஏர்கிராஃப்ட்ஸையுமே இங்கே மினியேச்சர் மாதிரியுமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து நம்ம அடுத்ததாக போனது கார் லவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம போனது இவங்க யூஸ் பண்ண கார்ஸை டிஸ்பிளே பண்ணியிருந்த இடத்துக்கு தான். இந்த இடத்துல ரால்ஸ் ராய்ஸ், பென்ஸ்னு ஏகப்பட்ட கார் வச்சுருந்தாங்க. அந்த முக்கியமான விஷயம் நம்பர் பிளேட் நம்பர் 1 இருக்கும். அதாவது இதுதான் இந்த இடத்துலயே யூஸ் பண்ண முதல் கார்னு சொல்லலாம். ஸோ லஞ்சுக்கு நாங்க போன இடம் தான் இந்த ஹோட்டல். நம்ம இத்தனை நாள் ராஜஸ்தான்ல இருக்கோம், பட் ராஜஸ்தானி தாலி ட்ரை பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த லஞ்சுக்கு அதை கட்டாயம் ட்ரை பண்ணணும் தான் பண்ணோம். கிட்டத்தட்ட இதுல ஒரு 25 டிஷ்ஷஸ் மேல இருந்தது. இந்த 25 நீங்க ஜஸ்ட் டேஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். லஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம போன ஃபோர்ட்டோட பேரு மெஹங்கர் ஃபோர்ட். மார்வல் ஃபேன்ஸ்க்கு இந்த இடம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கம்மி தான். பட் டிசி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நோலனோட டார்க் நைட் ரைசஸ் படத்தில் வர பேலஸ் இதுதான். இந்த ஃபோர்ட்டை இவங்க கிட்டத்தட்ட ஒரு 122 மீட்டர் உயரம் உள்ள ஒரு குன்றுக்கு மேலே தான் அமைஞ்சிருக்காங்க. அண்ட் இதை கட்டினவரோட பேர் ராவ் ஜோதா. இந்த ஃபோர்ட்டை 1459 கட்டியிருக்காங்க. அண்ட் நீங்க இப்ப பார்க்குற பெரும்பாலான பகுதியை 17ஆவது நூற்றாண்டுல தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரம்மாண்டமான நுழைவாயில்களை தாண்டி நாம இந்த ஃபோர்ட்டோட உச்சியை ரீச் பண்ணோம். அங்கிருந்து இந்த சிட்டியை பார்க்கறதுக்கு வேற லெவல் வியூவா இருந்தது. அண்ட் இந்த இடத்துல எதுக்காக இந்த பீரிங் எல்லாம் வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க இருந்து உங்களால ஈஸியா எதிரிகளை வரதை பார்க்க முடியும். ஸோ நீங்க அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க இருந்து தான் அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்து இங்க இவங்க யூஸ் பண்ண ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி இந்த மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண பல்லக்கு மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போன இடத்தோட பேரு பூல் மஹால். இந்த மஹாலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு லக்ஸூரியான மஹால். இது முழுக்க தங்க இழைகளாலேயும் கண்ணாடிகளாலேயும் பதிக்கப்பட்ட மொத்த ரூஃப்மே செஞ்சிருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு அவ்வளோ லக்ஸூரியஸா வேற லெவலில் இருந்தது. அண்ட் இங்க இருந்து வெளியே வந்ததுமே நாம அடுத்ததா போன இடம் இந்த ஆர்மரி மியூசியம்க்கு தான். 17ஆவது நூற்றாண்டுல இருந்து 18ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இவங்க யூஸ் பண்ண எல்லா ஆர்மரியுமே இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துலயே மியூசியம் ஷாப்ஸ்மே வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரியான கைவினை பொருட்களை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அண்ட் இந்த அற்புதமான மெஹங்கர் ஃபோர்ட்டோட ட்ரோன் ஷாட் உங்களுக்காக. இந்த ஃபோர்ட்ல இருந்து வெளியே வந்ததோ நாம சிட்டி டூருக்கு தான் தயாரானோம். அண்ட் நமக்கு இந்த சிட்டி டூரை காட்டினது இந்த கைடு தான். நாம பார்த்த இடம் இந்த கந்தகார் கிளாக் டவர். அண்ட் அங்கே கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததா இந்த வீதிகள் வழியாக நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போதான் இந்த ஸ்டெப் வெல்ல பார்த்தோம். இந்த ஸ்டெப் வெல் இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்டாகவும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இருந்தாலும் முன்னொரு காலத்தில் இது ஒரு முக்கியமான நீராதாரமாக விளங்கியிருக்கு. இங்கிருந்து அடுத்ததா இந்த ஊருக்குள்ள சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஊரை எதுக்காக ப்ளூ சிட்டின்னு அழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது.
சின்ன சின்ன குடிசை வீடுகள்ல இருந்து பெரிய பெரிய மாடி வீடு வரைக்கும் எல்லா வீட்டையுமே இவங்க ப்ளூ கலர் தான் பெயிண்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் தெரு முழுக்கவே அவ்வளோ அழகான பெயிண்டிங்ஸ்மே இவங்க வச்சிருந்தாங்க. இந்த தெருக்குல நீங்க ஒரு ஃபேமஸான தமிழ் பாட்டுலயுமே பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இங்க இருந்து கிளம்பி அடுத்ததா இந்த இடத்த சுத்தி இருந்த கிராமங்களை பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ அதில் ஒரு முதல்ல இந்த கிராமத்துக்கு தான் போயிருந்தோம். இந்த கிராமத்தில் இருக்க பெரும்பாலானவங்க அவங்களோட பாரம்பரிய தொழிலை தான் செஞ்சுட்டு வராங்க. இங்கிருந்து கிளம்பி அடுத்ததா போன கிராமத்தோட பேரு துர்ரி. இது ஒரு நெசவு கிராமம். அதாவது இங்க இருக்கிற முழுக்கவே நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு வராங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்க தொழிலை வளர்க்குற மாதிரி நீங்க அங்கிருந்து அவங்க பொருட்களையுமே உங்களால வாங்கிக்க முடியும். இவங்க எந்த ஒரு ஹைடெக் மெஷினரியுமே யூஸ் பண்ணாம முழுக்க கைகளாலேயே இந்த நெசவு தொழில் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அங்கிருந்து அடுத்ததான் நம்ம போனது குயவர்கள் வாழ்ற பகுதி. அதாவது இங்க இருக்கிற முழுக்க பாட்ரி தான் பண்ணாங்க. ஸோ நாமளுமே பாட்ரி ட்ரை பண்ணோம். லக்கிலி எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவுமே வந்தது. அடுத்ததான் போன இடம் ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங். அதாவது துணியில அச்சு இவங்க கையாளி, அதாவது மிஷினரிலாம் யூஸ் பண்ணாம பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாம கையில் இருக்க அச்சையை இங்கால இவங்க துணிகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான துணிகளையுமே நீங்க வாங்கணும்னா தாராளமா இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிராமங்கள்லாம் சுற்றி பார்த்தா நாம திரும்ப மேங்களூர் ஃபோர்ட்டுக்கே வந்துட்டோம். அண்ட் அதோட நம்மளோட டே 6 எண்டுக்கு வந்துடுச்சு. அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறி நாம ரீச் ஆன இடம் தான் ஜெய்ப்பூர். நாம ஜெய்ப்பூர் ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட மதியம் 11 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம போன உடனே ஒரு 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு முதல்ல போன இடம் நஹர்கர் ஃபோர்ட். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோர்ட்ஸ் மாதிரி தான் இந்த ஃபோர்ட்டுமே. இது முழுக்கமே மியூசியம் பிளஸ் ஆர்மரியா தான் வச்சிருக்காங்க. ஸோ போற வழி மட்டும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நஹர்கர் ஃபோர்ட் உள்ள வரைக்குமே உங்களால நீங்க கொண்டு வந்த வண்டியிலேயே போக முடியும். ப்ராப்பரான ஒரு பார்க்கிங் இருக்கிறதுனால வண்டி நீங்க அங்க விட்டுட்டே உள்ள போகலாம். இது மெயின் ஜெய்ப்பூர் லொக்கேட்டா இருக்கிறதுனால மற்ற ஃபோர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதை ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோர்ட்டோட உச்சியில இருந்து மொத்த ஜெய்ப்பூருமே பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்தது. பட் நாங்க பார்க்கும்போதே சூப்பரா தான் இருந்தது. ஆனா சன்ரைஸ்லயோ சன்செட்லயோ இங்க இருந்து பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா இது சன்ரைஸ் ஆர் சன்செட்ல இந்த இடத்த பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோர்ட்ல நாங்க பார்த்த இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னா தாஜ்மஹால்ல இருக்க மாதிரி இங்க வால் ஃபுல்லாவே சூப்பரா மார்பிளாலேயே பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருந்தது. இந்த இடத்துல முக்கியமான விஷயம்னா இங்க ஒரு வேக்ஸ் மியூசியமே இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி போட்டோகிராஃபி ப்ரொஹிபிட்டட்ன்றதுனால எங்களால அங்க போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்ப முடியல. பட் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா என்ட்ரி ஃபீ பே பண்ணிட்டு உள்ள போயிட்டு இந்த வேக்ஸ் மியூசியமை விசிட் பண்ண முடியும். இந்த போட்டோட உச்சியில இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டெப்லையுமே இவங்க அமைச்சிருந்தாங்க. இந்த ஃபோர்ட்ல இருந்து கிளம்புன நாம அடுத்ததா போன இடத்தோட பேரு ஜல் மஹால். இந்த மஹாலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மஹாலை சுத்தி முழுக்க தண்ணி தான் நிறைஞ்சிருக்கும். முழுக்க தண்ணி நடுவுல இந்த வெள்ளை மாளிகையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி எங்க யாரையுமே இங்க போக அலோ பண்ணல. ஸோ அதனால இங்க இருந்தே அந்த மஹாலை பார்த்துட்டு அடுத்த பிளேஸான அமர் ஃபோர்ட்டுக்கு போக ரெடி ஆனோம். இந்த அமர் ஃபோர்ட் தான் ஜெய்ப்பூர்லயே ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஃபோர்ட்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லயும் ஒன்று. அண்ட் இது அமைஞ்சிருக்க இடம் அவ்வளோ அழகான இடம். பின்னாடி மவுண்டன் பேக்ரவுண்டோட பெரிய இடத்துல இந்த ஃபோர்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட டாப் வியூல இருந்து இந்த லேக்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமா இருந்தது. இந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 to 3 hours கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஏரியால லொக்கேட் ஆயிருக்கு. இந்த அமர் ஃபோர்ட்டை நம்ம ஈவினிங் போல தான் ரீச் பண்ணோம். ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்க்கும்போதே இருட்டிருச்சு. இந்த ஃபோர்ட்டில் ஈவினிங் டைமில் லைட் அண்ட் சவுண்ட் ஷோவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதெல்லாம் எதை பற்றி இருக்கும்னா இங்கே வாழ்ந்த அரசர்களை பற்றியும் அண்ட் இந்த அழகான கோட்டையோட வரலாறு பற்றியும் தான் இருக்கும். இது இல்லாமல் இந்த ஷோவை 2 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் 1/2 hour இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட நம்மளோட டே 7 ஓவர். டே 8 நாம ரெடி ஆகிட்டு முதல்ல போன இடத்தோட பேரு சிசோடியா கார்டன். இந்த இடத்த சிசோடியா ராணிகா பாக்னு சொல்றாங்க. இதுவும் ஜெய்ப்பூர்ல இருக்க ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிளேசஸ்ல ஒன்னு. இந்த இடத்த உதய்பூர் குவீனுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த கார்டனுக்கு சிசோடியா கார்டன் பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னா உதய்பூரோட இளவரசியோட பேரு சிசோடியா. சிசோடியா கார்டனோட ஹைலைட்டே அங்க இருக்கிற கார்டன் தான். அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப் ஃபார்மேஷன்ல இந்த கார்டனை அமைச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களால் நிறைய பெயிண்டிங்ஸை வெரைட்டியாக இந்த கார்டன் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துல இருந்து வியூ பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா இதோட பேக்ரவுண்டில் மழை இருக்கிறதுனால இது ரொம்பவே பசுமையான இடமா காட்சி அளிச்சுது. சிசோடியா கார்டனை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்த நாம அடுத்ததாக போன இடத்தோட பேர் ஆல்பர்ட் ஹால் மியூசியம். இந்த மியூசியம் முழுக்கவே நாம இதுக்கு முன்னாடி மியூசியமில் பார்த்த மாதிரியான ராஜாக்களோட புகைப்படங்களோ அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், கார்பெட், அங்கே இருந்த ஹவுஸ் ஹோல்ட் பொருட்னு எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. இதில் ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்க வச்சுருந்த பாட் கலெக்ஷன்ஸ் தான். இது இல்லாமல் அந்த காலத்து ராஜாவும் ராணிக்களும் யூஸ் பண்ண ஆபரணங்கள், அவங்க யூஸ் பண்ண ஃப்ளாஸ்க், மக்குன்னு எல்லாத்தையுமே இங்கே வச்சுருந்தாங்க. கூடவே அவங்க மிலிட்ரியில் யூஸ் பண்ண ஆர்மரி, சண்டைக்கு போகும்போது யூஸ் பண்ண ஈட்டி, கேடையொன்று எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. இந்த மியூசியமில் எங்களை ஆச்சரியப்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிமுல வாழ்ந்த ஒரு பெண்ணோட சவத்தை, அதாவது மம்மியையும் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேஸோட உங்களால் இந்த மம்மியை பார்க்க முடியும். இந்த மியூசியம் விட்டு வெளியே வந்த நாம பக்கத்தில் இருந்த பாப்பு பஜாருக்கு ஷாப்பிங் தான் போயிருந்தோம். இந்த பஜாரில் நீங்களும் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தர அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவங்க என்ன வேலை சொன்னாலும் அதுக்கு பாதி வேலை கேளுங்க. ஏன்னா வெளியூர்காரங்க தெரிஞ்சதும் இவங்க ரேட்டை அப்படியே டபுள் மடங்கு பண்ணி தான் விற்கிறாங்க. டிஃபால்ட்டாக பார்கெனிங் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம போன இடத்தோட பேர் சிட்டி பேலஸ். ஜெய்ப்பூர்லேயே ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது இந்த சிட்டி பேலஸ் தான். இந்த பேலஸ் ரொம்பவே பெருசுங்கிறதுனால நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே உங்கள் கையில் ஒரு மேப்பை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மேப் மூலமாகவே அந்த 7 மியூசியமில் என்னென்ன இருக்குன்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சர்வோத்தா பாத்ரா அப்படிங்கிற இடத்துல அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸும் திவான் மாதிரியான விஷயங்களையும் வச்சுருந்தாங்க. இந்த பேலஸை சுற்றி வரும்போது நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியும். பட் இதுக்குள்ளே ஒரு 7 மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் ஃபோட்டோகிராஃபி ப்ரொஹிபிட்டட். ஸோ பெயிண்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி கேலரிக்கு தான் போட்டுருக்கோம். அங்கே எப்படியோ எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மெயினாக அந்த ஆர்மரியை பார்க்கும்போது ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ வந்தீங்கன்னா அந்த ஆர்மரியை மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் அந்த ரத்தன் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே செம்மையாக தாங்க இருக்குது. சில இடத்துல அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இருந்தது, சில இடத்துல பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் தனியாக ஒரு ஆர்மரி மியூசியம்னு எல்லாத்தையுமே இந்த 7 மியூசியம்லேயே அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இந்த சிட்டி பேலஸோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ கரண்டாக இருக்கிற ராஜாவோட ஃபேமிலி இந்த பேலஸ்குள்ளேயே வாழ்ந்துட்டு வராங்க. சிட்டி பேலஸ்ல இருந்து அடுத்ததான் நம்ம போன இடத்தோட பேரு ஜந்தர் மந்திர். அண்ட் இதுவுமே யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல ஒன்று. ஜந்தர் மந்திர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சவாய் ஜெய் சிங்ன்ற ராஜ்புத் கிங் 1734 19 அஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இங்க பில்ட் பண்ணிருக்காரு. ஸோ அதுதான் இந்த ஜந்தர் மந்திர். வானவியல் ஆராய்ச்சி மேல உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா இந்த இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். ஜந்தர் மந்திர்லேருந்து வெளியே வந்த நாம அடுத்ததாக போன இடத்தோட பேர் ஹவா மஹால். இந்த மஹாலை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும். கூகுள் வால்பேப்பராக பார்த்துருப்பீங்க. ராஜஸ்தான் டூரிசம்லையுமே இந்த ஃபோட்டோவை மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மஹாலை கட்டினவரோட பேர் பிரதாப் சிங். அண்ட் இவருக்காக உள்ள ஒரு கோயிலுமே இருக்குது. அந்த கோயிலோட பேர் பிரதாப் மந்திர். இந்த மஹாலோட ஹைலைட் என்னன்னா, இது முழுக்க ஒரு மாதிரியான ஹனிகோம் பேட்டர்ன்லயே இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு உள்ள இருந்தும் சரி வெளியே இருந்தும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இந்த ஹவா மஹாலுக்குள்ள டான்சர்ஸும் மியூசிஷியன்ஸும் லைவாகவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து டான்ஸுமே ஆட முடியும். அதுக்கு உங்களால முடிஞ்ச காசை அவங்களுக்கு தரலாம். இது மட்டும் இல்லாமல் அங்கே விதவிதமாக டர்பன்ஸ்மே உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ராஜஸ்தானை மெமரபுளாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்க அந்த ட்ரெடிஷ்னலான டர்பன்ஸை நீங்கள் கட்டி தாராளமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மஹாலில் பெஸ்ட் டைம் டு விசிட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சன்செட் தான். ஆனால் சன்செட் அப்போ நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே இருக்கணும். புரியலையா சொல்கிறேன். எதிரில் நிறைய கஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த கெஃபேலேருந்து மஹாலுக்கு பின்னாடி சன் செட் ஆகிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் ஈஸியாலாம் அந்த கேஃபேக்குள்ளே போயிட முடியாது. அந்த மாதிரி கேஃபேவில் நீங்கள் போய் இதை சன்செட்டில் பார்க்கறதுக்காக 250 rupees என்ட்ரி ஃபீ பே பண்ணி தான் உள்ளே போகணும். பட் கவலைப்படாதீங்க, அந்த 250 rupees வேஸ்ட்டாக போகாது. அந்த 250 rupeesக்கு அந்த கேஃபேல நீங்கள் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட இந்த 8 days ராஜஸ்தான் ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த ராஜஸ்தான் ட்ரிப்பை நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது நம்ம லவ்லி ட்ரெயில்ஸ். ஸோ நீங்களும் ராஜஸ்தானுக்கோ இல்லை மேலே அருணாச்சல் பிரதேஷ்ல வேற எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நம்ம லவ்லி ட்ரெயில்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க A to Z உங்களுக்கு எல்லாமே பார்த்துப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம லைக் பண்ணிட்டு ராஜஸ்தான் போற பிளான்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இது வரைக்கும் நீங்க ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சீக்கிரமே உங்களை மீட் பண்றேன். நன்றி.